ஆடி மாசத்துல வந்து நம்ம வீட்டுக்கு வர ஃப்ரெண்டா இருக்கட்டும், ரிலேட்டிவா இருக்கட்டும், ஏன் பக்கத்து வீட்ல இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க வந்தா கூட நம்ம வந்து அவங்கள வெறும் கையோட அனுப்பக்கூடாது. ஒரு சின்ன தாம்பூலம் குடுத்து தான் அனுப்பணும். இந்த ஆடி மாதத்துல வந்து உங்க வீட்ல ஸ்டாக்ல எப்பவுமே வெத்தலை பாக்கு, கொஞ்சமா இந்த இந்த குட்டி ரோஸ்லாம் இருக்கும் இல்லையா? அத கூட நீங்க எடுத்து வச்சுக்கங்க. மஞ்சள், குங்குமம் இது உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த தாம்பூலம் மட்டும் நீங்க குடுத்து அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா, அட்லீஸ்ட் உங்க கையால ஒரு குங்குமமாவது நீங்க குடுத்து அனுப்புங்க. உங்க வீட்டுக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா கூட, அவளுக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நீங்க குடுக்கலாம். பேனா, பென்சில், ரப்பர், நோட்டு இது போல பொருட்கள் வந்து குடுக்கலாம். அம்மன் வந்து யார் ரூபத்துல வேணாலும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பா வந்து குழந்தை வடிவில வந்து அம்மன் வந்து வர்றது ரொம்ப அபூர்வம் நமக்கு. இந்த தாம்பூலம் வந்து சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள், குழந்தைகளுக்கு மட்டும் தான் குடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. கணவனால கைவிடப்பட்டவங்க யார் வந்தாலும் வந்து தாராளமா நீங்க உங்க கையால தாம்பூலம் குடுக்கலாம். அவங்களுக்கு வந்து சந்தனம், அதுபோல நீங்க வச்சு குடுக்கலாம். மஞ்சள், குங்குமம தவிர்த்து சந்தனம் வந்து வச்சு நீங்க குடுத்து அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தவறும் இல்லை. நீங்க மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு எல்லாமே நீங்க குடுக்கலாம். ஏன்னா அவங்க வீட்ல எதனா கல்யாண வயசுல இருக்கிற பசங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க